பாகம் 28:12 இணைந்து வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு பாருங்க. நீயும் கடன் வாங்காது இருப்பாய். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடன் வாங்காமல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் என்ன ஒரு அடிமையா இருக்க அவர் விரும்பவே இல்லை. கடன் வாங்குறவன் கடன் கொடுத்தவனுக்கு எப்படிப்பட்டவனா இருக்கிறான் பைபிள் சொல்லுதுன்னா அடிமையா இருக்கிறான். அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்மளை விடுதலையாய் வாழ வைக்க, வெற்றிகரமாய் வாழ வைக்க, நல்ல நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரித்து பிரயோஜனமான விதத்தில் வைக்க தேவன் சொல்லுகிற ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமானது. தேவன் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம், நமக்கு நேராக கர்த்தர் தம்முடைய பரலோக கதவுகளை திறக்கிறார். திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான தேவ ஆசீர்வாதம், தேவன் தயவு நிரம்பின ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார் பாருங்க. இது வந்து இப்போ நான் சொல்கிற காரியம் இட்ஸ் a biblical expression. இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடின்படி என்னுடைய வாழ்க்கை மாறணும். என் வாழ்க்கையை கர்த்தர் திறக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்து கீழே கொண்டு வந்து வைத்து வாழ்வதற்கான கவனத்துக்குள்ள நான் என் வாழ்க்கையை கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆண்டவர் என்ன அப்படி இந்த திறந்த வானத்து கீழே வாழும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதிக்கிறாரு. ஏற்ற நேரத்தில் உனக்கு என்ன செய்யப்படும்? மழை பெய்யும். ஆகவே அதனுடைய விளைவுகளை கர்த்தர் சொல்றாரு, நீ கை நீட்டி கடன் வாங்குறவனா இருக்க மாட்டேன், உன் கையை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறவனா இருப்ப. இந்த கை கர்த்தருக்கு நேராக உயரனா இந்த கை நிறைய பேருக்கு கொடுக்கிற கையா கர்த்தர் மாத்துவார். அதான் இங்க ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, அடைப்பட்டு வானத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்றதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை. ஏன்னா வானம் வெங்கலமாக இருக்கும், பூமி என்னவா இருக்குன்றது வேதம், இரும்பாக இருக்கும். அது ஒரு ஆசீர்வாதத்துக்கான அறிகுறி இல்லை பாருங்க. அது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுதுன்னா, அது ரொம்ப சோகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சேட் லைஃபை அது பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே நான் வாழ்கிறதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வழிமுறைகள் என்ன, அதற்கான நேமங்களை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். தேவன் சில பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் இந்த திறக்கப்பட்ட வானத்துக்கு கீழே நான் வாழ்றதுக்கு கர்த்தர் வச்சிருக்கிற வேதத்தில் சொல்லியிருக்கிற சத்தியங்களை நம்முடைய வாழ்க்கையில கை கொண்டு நாம் இதை உபயோகப்படுத்தும் போது நான் சொல்றேன், நிச்சயமான விதத்தில் இன்னைக்கு ஒருவேளை அடைப்பட்ட ஒரு நிலை இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இந்த சத்தியத்தின்படி உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க வாழ்க்கையை கர்த்தர் திறக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நீங்க வாழ்வதற்கு உங்களை கொண்டு வரீங்க. இதை நான் இந்த சத்தியங்களை கர்த்தர் ஒவ்வொரு வாரம் எடுத்து விளக்குறார் பாருங்க. ஒவ்வொரு பிரமாணங்களையும், ஒவ்வொரு வழிமுறைகளையும், ஒவ்வொரு கோட்பாடுகளையும் இதை நிறைவேற்றுவது கர்த்தர் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. இதை நான் மீறும் போதெல்லாம் என்ன நான் மறுபடியும் அடைப்பட்ட வானத்துக்கு கீழே கொண்டு வந்து வாழ்வதற்கு ஆன இடத்துல என்ன நான் தள்ளுறேன், என்ன அப்படியே டிராக் பண்ணி கொண்டு வரேன். நீங்க தேவன் வச்சிருக்கிற முறைமைகளை நம்ம மீறும் போது அதற்கான கான்சிக்வன்ஸ், அதற்கான விளைவுகளை நம்ம சந்திக்கக்கூடிய நிலையில் நிற்கிறவங்களா மாறிடுறோம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடி செய்தா, ஆண்டவர் சொல்லியிருக்கிற இடத்துல நான் நிற்கிறேன். கர்த்தர் எனக்கு நேராக தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தயவையும் கட்டளையிடுகிற திறந்த வானத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் உபயோகமாகிறது இந்த எலக்ட்ரிசிட்டி, இந்த கரண்ட் இருக்கு பாருங்க, மின்சாரம். இந்த மின்சாரம் ஒரு பிரமாணத்தினால இயங்குது. ஒவ்வொரு வீட்டுக்கும் எவ்வளோ கிலோவாட்டு கொடுக்கணுமோ அந்த கிலோவாட்டை கொடுத்து அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் லைட் எரிய, ஃபேனோட பல காரியங்கள் என்ன எலக்ட்ரிசிட்டி பிரயோஜனமாக வேலை செய்வதுக்கு அதுக்கு கரெக்டான விதத்தில் வயரிங்கை கொடுத்து அதை கொண்டு வந்து கரெக்டான சுவிட்சில் கனெக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு லைட் ஆன் பண்ணால் போய் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க, கரெக்டாக உங்களுக்கு ஃபேன் ஆன் ஆகணும்னா போய் ஃபேன் சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க. அது கரெக்டாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால
எந்த துஷ்பிரயோகமும் அங்கே செய்யாததுனால அந்த எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கான நல்ல விளைவுகளை கொடுக்குது. நான் இந்த எலக்ட்ரிசிட்டியில் இருக்கிற பிரமாணங்களையும் மெத்தடையும் நான் உபயோகப்படுத்த மாட்டேன், என் இஷ்டம் போல தான் நான் உபயோகப்படுத்துவேன்ட்டு பிளகுக்குள்ளே போய் விரலை விட்டிங்கன்னா நல்லா கவனிங்க, விரல் இல்லாமல் போயிடும். விரல் இல்லாமல் போயிடுச்சுன்னா, விரல் இல்லாமல் போன பிறகு இந்த கரண்ட் ரொம்ப தப்பானதுன்னு சொல்லலாமா நம்ம? அதுக்கு தான் அதை உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முறைமைகளை நம்ம என்னைக்கெல்லாம் நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோமோ அதற்கான பாதிப்பை நிச்சயமாக அடைகிறோம். அப்போ ஆண்டவர் எனக்கு திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழ ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கிட்டத்தட்ட 13 முறைமைகளையும் பிரமாணங்களையும் கோட்பாடுகளையும் வழிமுறைகளையும் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்க. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் போதிக்கிறார். இதை ஒவ்வொன்றா நான் கேட்குறேன் பாருங்க. கேட்டு இந்த 13 வழிகளையும் என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தி இருக்கிறேன்னா அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி நிச்சயமா அடைப்பட்ட வானத்துக்கீழே இருக்க மாட்டாங்க, அவங்க திறந்த வானத்துக்கீழே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், தயவு உண்டாகும். இன்னைக்கு இவ்வளோ சத்தியத்தை கேட்டோம், எனக்கு இந்த திறந்த வானம் திறக்கப்படலைன்னா கர்த்தர் காட்டின இந்த 13 வழிகளை நான் என் வாழ்க்கையில் கை கொள்ளலை, அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல, வயலேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் அதை மீற எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறக்க விரும்பி இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன், கர்த்தர் சொல்லி கொடுக்கிறத என் வாழ்க்கையில் செய்ய என்னை ஒப்பு கொடுக்காததுனால நான் என்னை வேண்டுமென்றே வலுக்கட்டாயம் படுத்தி என்னை கொண்டு போய் அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்கிற நிலையில் என்னை தள்ளி விடுகிறேன். அதுக்கு பிறகு ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீ சொன்னீரே திறந்த வானம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும், தயவு இருக்கும்னு சொன்னீரே, ஒன்றும் நடக்க மாட்டுதே. கர்த்தர் சொல்கிறார், அதை நடப்பிப்பதுக்கு உனக்கு நான் ஒவ்வொரு வாரமும் கற்றுக் கொடுக்குறேனே, அந்த 13 வழிகளை இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் கை கொண்டிருக்கிறேன்னா போய் மறுபடியும் நீங்கள் இந்த சத்தியங்களை தியானிக்கணும். இதெல்லாம் சும்மா கேட்டுட்டு கடந்து போகிற சத்தியம் இல்லை. இதை கேட்டு மறுபடியும் தியானித்து இதில் சொல்லியிருக்கிற வார்த்தை நிஜமானது. இந்த நிஜமான சத்தியத்தின்படி என் வாழ்க்கை நிச்சயமாய் திறந்த வானத்துக்கு கீழே வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக மாறணும். எத்தனை பேர் இப்படி விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நல்ல வாயை திறந்து கையை உயர்த்தி எல்லா விசுவாசிகளும் சொல்லணும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நீர் எனக்காக திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் வாழணும். ஆண்டவரே மறுபடியும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒவ்வொரு நாளும் நீர் எனக்காக திறந்திருக்கிற திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே நான் என்ன செய்யணும்? வாழணும். அப்படி இல்லையா, அதற்காக கர்த்தர் சொல்லி கொடுக்கிற வழிகளை உங்க வாழ்க்கையில் எடுத்து உபயோகப்படுத்தணும். இன்னைக்கு ஆண்டவர் 14வது வழியை உங்களுக்கு சொல்லித்தராரு. நல்லா கவனிங்க. நான் இங்க போதிக்கிற சத்தியங்கள் எல்லாம் தேவ வசனத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிஜமான விதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக அப்ளிகபிள் ஆகக்கூடியதை சொல்கிறேன் உங்களுக்கு. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் போதிக்க மாட்டார், என்னையும் போதிக்க விட மாட்டார். இங்கே உங்களுக்கு போதிக்கிற ஒவ்வொன்றும் உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடிய ஒன்று. இந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எடுத்து உபயோகப்படுத்துகிற ஒன்றையே நான் உபயோகப்படுத்தலைன்னா அப்புறம் எப்படி மாறும் வாழ்க்கை? நல்லா கவனிங்க. போய் அந்த 13 காரியங்களையும் நீங்கள் கவனிக்கணும். அது என்ன சொல்லியிருக்கு? 13 சொன்னோன்னா பிரசங்கம் அதிலே முடிஞ்சிடும். இன்றைக்கி அந்த 13 நான் சொல்ல விரும்பல, போய் நீங்கள் கண்டுபிடிங்க. கர்த்தர் உங்களுக்கு வாரம் வாரம் போதிச்சாரே. இன்றைக்கி 14வது வழியை கர்த்தர் சொல்கிறாரு. அது ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு காரியம் பாரு. இதில் நிறைய கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற ஒரு குளறுபடி. இந்த குளறுபடியை நம்ம சரி செஞ்சோன்னா நான் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் திறக்கிற வானத்துக்கு கீழே வாழ்வதற்கான நிலையில் கொண்டு வரேன். ஆண்டவர் சொல்றாரு 14வது வழி என்னன்னா, இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ரிசோர்ஸ் வில் பிரிங் யூ அண்டர் க்ளோஸ்ட் ஹெவன். முறையற்ற கர்த்தர் கொடுக்கும் பலனை நிர்வாகம் செய்கிற ஒரு மனுஷன் அவனை எது கீழே கொண்டு வருகிறானா, அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்றவனா அவனை தன்னை மாற்றி கொள்கிறான். முறையற்ற நிர்வாகம். நல்லா கவனிங்க. முறையற்ற நிர்வாகம். கர்த்தர் உங்க கையில் கொடுக்குற பணம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நிலைகள், பொசிஷன், கர்த்தர் உங்க கையில் கொடுக்குற பொறுப்பு, கர்த்தர் உங்க கையில் கொடுக்குற பொருள்கள், இதுல உங்களுக்கு ப்ராப்பரா மேனேஜ் பண்ணக்கூடிய தேவ நடத்துதல், தேவ ஞானம் இல்லைன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு நேரா கர்த்தர் எவ்வளவு பெரிய வானத்தை திறந்து வச்சிருந்தாலும் ஏன் வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற வலனை முறையற்ற நிர்வாகம் செய்கிற ஒரு மனுஷனா நான் இருக்கிறதுனால
அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்கிற நிலைக்கு என்ன நான் தள்ளுகிறேன். அப்போ இன்றைக்கி சில காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் அதை நல்லா கேட்டு இம்ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நல்ல நேர்த்தியான விதத்தில் ஆண்டவருடைய சத்தியம் சொல்லுகிறபடி நாம் நிர்வாகம் செய்ய நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் கீழே கிடக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை வாளாக்காம அவர் தலையாக்குற வேலையை செய்வார். நீங்க கீழாகாம மேலாகிற வேலையை கர்த்தர் சொல்லுங்க. நம்மளை கர்த்தர் என்ன வாக்க விரும்புறாரு? மேலாக்க விரும்புறார். தலையா இருக்கணும்னு விரும்புறாரு. யார்ட்டையும் போய் நீ ஒரு வாளா இருக்கணும்னு கர்த்தர் விரும்பல. வாளாவும் இருக்கக்கூடாது, வாழை ஆட்டுறவங்களாகவும் இருக்கக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் நம்மளை தலையாக, கர்த்தர் நம்மளை மேலாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு நேர்த்தியான நிர்வாகம் செய்ய கூடிய ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நீங்க ஒரு வியாபாரம் செய்றீங்களா, நீங்க ஒரு வேலை செய்றீங்களா, குடும்பத்தில் ஒரு புருஷனா இருக்கிறீங்களா, ஒரு மனைவியா இருக்கீங்களா, அல்லது ஏதோ ஒரு பொறுப்பு உங்க கையில் கொடுத்துருக்குறாங்களா, அதில் நீங்கள் யூ ஹாவ் டு பி எ ப்ராப்பர் பர்சன் இன் மேனேஜிங் திங்ஸ். அதில் ஒரு இம்ப்ராப்பரான முறைகேடான நிர்வாகம் செய்யக்கூடிய காரியம் இருக்குன்னா நான் சொல்கிறேன், அதில் பெருக்கம் வருவதுக்கு வாய்ப்பே இருக்கிறது. காணாமல் போக தான் ஒழிய இருக்கிறது இல்லாமல் போயிடும் கொஞ்ச நாளில். ஆனால் இந்த முறையற்ற நிர்வாகம் இருக்கிறவங்கிட்ட அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல கவனிங்க என்னன்னு சொல்கிறது. ஒரு 1000 ரூபாய் ஒரு மனுஷன் கையில் கொடுத்துட்டு அந்த 1000 ரூபாவை அவனால் சரியாக நிர்வாகம் பண்ண தெரிலனா, அவன் கையில் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாக்குறோம், அவனால் என்ன செய்ய முடியாது? சரியான நிர்வாகம் செய்ய முடியாது. அதுதான் பாருங்கள், நிறைய பெற்றோர் தங்கள் பிள்ளைங்க கையில் ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணுவாங்க. என்ன பழக்கம்னா, சிறு வயதில் இருக்கும்போதே அவங்க கையில் ஒரு பாக்கெட் மணின்னு கொடுப்பாங்க. அந்த பாக்கெட் மணி பெரிய அமௌண்ட் இல்லை, ஒரு சின்ன தொகை தான். அந்த சின்ன தொகையை கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் நான் காலேஜ் படிக்கிற நாட்களில் எனக்கு இந்த பாக்கெட் மணின்னு கொடுத்துட்டு எனக்கு அதுக்கு எப்படி அதை உபயோகப்படுத்தணுன்றதையும் சொல்லி கொடுத்தாங்க. உனக்கு பாக்கெட் மணின்னு கொடுக்குறோம், இது உன்னுடைய செலவுக்கும் உபயோகமாகும். ஆனால் இந்த பாக்கெட் மணியில் நீ கர்த்தருக்குன்னு எடுத்து வைக்கிற ஒரு பங்கு இருக்குப்பா, இதில் நீ சேமிப்பு செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்குது, இதில் நீ ஒரு முதலீடு செய்ய வேண்டிய ஒரு பங்கு இருக்குது, இதில் நீ உன் செலவுக்கான செலவு செய்து கொள்ளக்கூடிய பங்கு இருக்குது. கொடுக்கறது என்னன்னா, அது ஒரு வேலை கூட 10, ஆனால் அதில் இவ்வளோ செய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நான் படித்த காலத்தில் எனக்கு 30 ரூபாய் கொடுப்பாங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் எனக்கு கிடைக்கும். அந்த 1500 ரூபாயில் இதெல்லாம் செய்யணும்னு என்னுடைய பெற்றோர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. அப்போ அந்த பழக்கம் இந்த சிறு காரியத்திலே வரலன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடாது என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு என்ன இப்போ என்கிட்ட நிறையா இருந்தால் நிர்வாகம் பண்ண. கர்த்தர் எப்போவுமே கொஞ்சம் கொடுத்து கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோமான்னு கர்த்தர் செக் பண்ணுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மக்கிட்ட எடுத்த உடனே மலை மாதிரி குமிக்க மாட்டார், கொஞ்சம் கொடுப்பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொஞ்சம். அவரால் நிறையா கொடுக்க முடியும், ஆனால் நிறையா கொடுத்தா அதை நான் மேனேஜ் பண்ண முடியுமான்னு அவர் என்னை செக் பண்ண விரும்புகிறாரு. எனக்கு அதை நிர்வாகம் பண்ண தெரியாமல் இருந்து என் கையில் நிறைய கொடுத்துட்டு மலை மாதிரி குமிச்சு வச்சுட்டு அதை நான் ஏடா கூடமாக நான் கையாடினேன்னா கொடுத்ததும் பிரயோஜனம் இல்லை, யூஸ் பண்ணுறதுக்கும் அது பிரயோஜனம் கிடையாமல் போயிடும் பாருங்கள். அப்போ கவனித்து பாருங்கள், ஒரு சின்ன ஒரு தொகையை ஒரு மனுஷனால் நிர்வாகம் செய்ய முடியலன்னா அவங்ககிட்ட எவ்வளோ பெரிய தொகை கொடுத்தாலும் அந்த காரியத்தை அவன் நேர்த்தியாக நிர்வாகம் செய்ய முடியாது. வேதத்திலேருந்து ஒரு உதாரணத்தை எடுத்து இதை நான் உங்களுக்கு காண்பித்து விளக்கி இதை சொல்ல நான் விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வாங்க. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா இயேசுநாதர் இங்கே தாளந்தை குறித்த ஒரு ஓமையை சொல்கிறார். இந்த தாளந்தை குறித்த ஓமையை சொல்லும்போது அந்த தாளந்தை எவ்விதமான விதத்தில் அவர்கள் நிர்வாகம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் என்பதை காட்டுகிறார். சொல்ல நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஆண்டவர் தாளந்தை குறித்து ஒரு ஓமையை சொன்னாலும் அது ராஜ்யத்துக்கு ஒப்பனையாய் அவர் சொல்றார். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்ற ஒப்பனைக்கு சொல்றார். தன்னை அந்த எஜமானாய் வைத்து வேலைக்காரர்களாக இருக்கிற ஆட்களை நமக்கு ஒப்பனையா எங்க சொல்றாரு. ஆனா இதுல மைய பொருள் என்னன்னா, அந்த தாளந்தை குறித்து ஆண்டவர் சொல்ற ஓமையில் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு வேலைக்காரங்கிட்டையும் சில தாளந்துகளை கொடுக்கிறார். அந்த தாளந்தை வைத்து அவர்கள் எவ்விதமான விதத்தில் நிர்வாகம் செய்தார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருள்.
ஏன்னா எஜமான் நம்பி 3 வேலைக்காரனை கூப்பிட்டு, முதல் வேலைக்காரங்கிட்ட 5 தாளந்தை கொடுக்குறாரு, 2வது வேலைக்காரங்கிட்ட 2 தாளந்தை கொடுக்குறாரு, 3வது வேலைக்காரங்கிட்ட 1 தாளந்தை கொடுக்குறாரு. இந்த 3வது வேலைக்காரனை தான் இன்னைக்கு நான் பொருள்படுத்தி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா இந்த 3வது வேலைக்காரன் தான் நிர்வாகம் செய்யக்கூடிய காரியத்தில் முறைகேடாய் காரியங்களை செய்தான். அதனால அவனிடத்தில் இருந்தது பெருகல, அவனிடத்தில் இருந்தது புடுங்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுக்கிற ஒரு சின்ன சம்பாத்தியமா இருக்கலாம், ஒரு சின்ன பொறுப்பா இருக்கலாம், ஒரு சின்ன காரியங்களா இருக்கலாம், எதுவானாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, தேவன் விரும்புகிறபடி தேவன் கொடுக்கிற வலனை நான் நிர்வாகம் செய்ய கர்த்தருக்கு முன்பாக என்ன நான் நிறுத்துகிறேனா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இந்த 3வது வேலைக்காரன் மாதிரி தான், சரியான விதத்தில் நிர்வாகம் செய்யாம இருக்கிறதையும் இழந்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம குறை சொல்ற, ஆண்டவரே உம்மை தேடி தேடி வந்தேன், நீர் எல்லா வார்த்தையெல்லாம் சொல்றீர் ஆண்டவரே, ஆனா எனக்கு ஆண்டவர் ஒன்றும் வரமாட்டுதே, நிறைய வரமாட்டுதே ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுடைய கம்ப்ளைண்ட் ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு நிறைய கிடைக்குமா, நல்லா உழைக்கிறேன், கடினமா வேலை செய்யறேன், ஆனா நிறைய வரமாட்டுதே. நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். நீங்க கடினமா உழைக்கிறேன், 8 மணி நேரம் உழைக்க வேண்டிய நான் 12 மணி நேரம் உழைக்கிறேன், ஆனா அந்த 12 மணி நேரம் உழைப்புக்கான அதிகம் எனக்கு வரமாட்டுதே. கர்த்தர் கேட்கிறாரு, உன்கிட்ட வருகிற வலனை, உன்கிட்ட வருகிற பணம், உன்னிடத்தில் வருகிற பொருள், உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை தேவனுக்கு முன்பாக தேவ சத்தியம் சொல்லுகிறபடி நான் நிர்வாகம் செய்கிறேனா? இந்த 3வது வேலைக்காரன் பாருங்க, அவன் இருந்த ஒரு பெரிய குறைபாடே அதுதான். அவன்கிட்ட கொடுக்கப்பட்ட தாளந்த அவனால் அதிகப்படுத்த முடியல. ஏன் அதிகப்படுத்த முடியலனா, he was not a person properly managing the things that was handed over into his hand. அவனுடைய கையில் கொடுக்கப்பட்டதை சரியான விதத்தில் நிர்வாகம் செய்ய அவன் தவறினதினால அவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படவில்லை. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. நிறைய நேரம் என்னுடைய கம்ப்ளைண்ட் நிறைய வரமாட்டேங்குது, நிறைய கிடைக்க மாட்டேது, போதுமான சம்பளம் வரமாட்டேது, இன்க்ரிமெண்ட் வரமாட்டேது, ப்ரொமோஷன் வரமாட்டேது. ஆண்டவர் கேட்கிறாரு, வந்ததை வச்சு என்ன செஞ்ச? நல்லா கவனிங்கள். நான் ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சுட்டு இருந்தேன். 96% ஜனங்கள், only 4% people are very rich and prosperous. The reason why that 4% are rich and prosperous அப்படின்னா அதில் ஒன்று சொல்லியிருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த 4% ஆட்கள் ஒரு நாளும் எனக்கு சம்பளம் அதிகமாக வரலையே, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையே, எனக்கு அது வரலையே, இது வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆளே கிடையாதான். ஆனால் அந்த 96% ஜனங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட்னா, எனக்கு சம்பளம் கரெக்டாக கொடுக்கல, வேலை மட்டும் வாங்குறாரு ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டாரு, எனக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்க மாட்டேன். இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிற கூட்டம்லாம் இந்த 96% ஆஃப் பீப்புளா. அது ஏன் அப்படின்றத கொஞ்சம் யோசித்தும் போது, கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குற வருமானத்தை, கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். கையை சொல்லுங்க, கர்த்தர் என்கிட்ட கொடுக்குற கொஞ்சத்தில் கூட என்னை நிர்வாகம் செய்கிறதுல திறமை உள்ளவனாய் கர்த்தர் மாற்றுவார். கையை சொல்லுங்க, என்கிட்ட வர கொஞ்சத்தை கூட நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை உள்ளவனாய் ஆண்டவர் நம்மளை மாத்துறாரு பாருங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த ஓமையில் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சது தான். நான் சில வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பித்து சில மொழிபெயர்ப்பில் இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதல்ல நம்ம தமிழ் பைபிள் இருக்கிற மாதிரியே வாசிப்போம். 25ஆம் அதிகாரம் பாருங்க, 21ஆம் வசனம் பாருங்க. இந்த முதல் 2 வேலைக்காரனை குறித்து சொல்றாரு. இந்த முதல் 2 வேலைக்காரன் யாரு? 5 தாளந்தை வாங்கினவன், 2 தாளந்தை வாங்கினவன். இந்த 5 தாளந்தை வாங்கினவன் என்ன பண்ணா, இன்னொரு 5 தாளந்து ஆக்குறான். 2 தாளந்து வாங்கினவன் இன்னும் 2 தாளந்து ஆக்குறான். வாசிப்போமா? 21ஆம் வசனம், மத்தேயு 25:21 வாசிப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமோ உண்மை உள்ள, அந்த வார்த்தையை பாருங்க, நல்லது. அவன் சொல்றாரு, நல்லது உத்தமமோ உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன்,
உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. 2 தாலந்து வாங்கினவனும் வந்தான். ஆண்டவரே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீர், அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தவன் என்றான். அதற்கு அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 5 தாலந்தை வாங்கினவனோ அதை 5 ஆக்கணவனையும், 2 தாலந்து வாங்கின வேலைக்காரன் அதை 2 ஆக்கணவனையும் குறித்து எஜமான் ஒரே வார்த்தையை தான் யூஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்றாரு. நீங்க கவனிக்கணுங்க, இவங்க கையில கொடுக்கப்பட்ட குவான்டிட்டி தான் வித்தியாசம். இவங்கிட்ட 5 கொடுத்தாரு, அவன்கிட்ட 2. குவான்டிட்டியில தான் டிஃபரன்ஸ் இருக்க ஒழிய எஃபிஷியன்சில எந்த மாற்றமும் இல்லை. திறன்ல, வெளியே கொண்டு வர, உற்பத்தி செய்யக்கூடிய, அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறன்ல, மேனேஜ் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சில இந்த 2 வேலைக்காரன்ட்ட எந்த வித்தியாசமும் இல்லை. அவர்களுடைய எஃபிஷியன்சி இட் வாஸ் ப்ரூவன், அது ரொம்ப நேர்த்தியானது. அதனால தான் இந்த எஜமான் சொல்ற, நல்லதும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே அப்படின்றாரு. ஆனா இந்த 3வது வேலைக்காரன் இருக்கிறான் பாருங்க, இவனை குறித்து எஜமான் சொல்லும் போது எப்படி சொல்றாருன்றது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏன் இவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டுச்சுன்னா, இவன் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 1 தாலந்தை சரியான விதத்தில் நிர்வாகம் செய்யல. ஏன்னா அவனுக்கு தன்னிடத்தில் கொடுத்த எஜமானை குறித்த ஒரு குழப்படி. He always had a confusion about the master who gave him 1 talent. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்ம கொடுக்கிற நன்மைகள், நமக்கு கொடுக்கிற உயர்வுகள், கர்த்தர் நம்முடைய கையில் வரப்பண்ணுகிற காரியங்களை குறித்த தெளிவு நம்முடைய எஜமானை குறித்து, நம்முடைய ஆண்டவரை குறித்து இல்லைன்னா நம்மளும் இப்படிதான் சொல்லுவோம். பாருங்க, இவன் என்ன சொன்னான் பாருங்க, 24ஆம் வசனம் பாருங்க. 1 தாலந்தை வாங்கி வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவருமாய் கடினமுள்ள மனுஷன் என்று என்ன சொல்றான் பாருங்க. எஜமான குறித்து சொல்லும் போது சொல்றான், நீர் ரொம்ப ஹார்டான ஆள்னு எனக்கு தெரியும், அதனால நான் என்ன செஞ்சேன், பயந்து போய் நீர் என் கொடுத்த 1 தாளந்தை என்ன பண்ண, பூமியில புதைச்சி வச்சுட்டேன்றான். நிர்வாகம் செய்ய கர்த்தர் அவன் கையில, எஜமான் அவன் கையில 1 தாளந்தை கொடுத்து. இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த 24ஆம் வசனத்தை 1 தாளந்து சொல்லுது இல்ல, அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதை அவன் நிர்வாகம் பண்ணியிருக்கணுமா பண்ணக்கூடாதான்றதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். அதுக்கு தான் ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்பு இருக்கு பாருங்க. அந்த மொழிபெயர்ப்பில் ஒன்று தி நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஒரு பைபிள் இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் இருக்குது. அந்த 24ஆம் வசனம் மாத்திரம் அதில் போடும்படி அன்பாக கேட்குறேன். அதில் எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, தென் த சர்வன்ட் வித் 1 பேக் ஆஃப் சில்வர். நல்லா கவனிங்க, அங்கே 1 தாளந்து சொல்லலை, 1 பை வெள்ளிய எஜமான் அவன் கையில் கொடுத்தார். அது வேத வல்லுநர் சொல்லுகிறார்கள், 1 பை வெள்ளி 20 வருஷம் சம்பாத்தியத்துக்குரிய ஒரு பணமா. இன்னைக்கு அந்த 1 பை வெள்ளி அந்த 20 வருஷம் சம்பாத்தியத்துக்குரிய வேல்யூ இன்னைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் ஒரு மனுஷன் கையில கொடுக்கிறார் ஒரு எஜமான். இப்ப நீங்க என்ன சொல்வீங்க எனக்கு தெரியும், மனசுல எங்க கையில 60 லட்சம் கொடுத்துருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம் பாஸ்டர். அதனால்தான் அங்க அந்த நல்ல வேலைக்காரனை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, கொஞ்சத்துல நீ என்னவா இருந்த உண்மை. அங்க சொல்ற பாருங்க, 21ஆம் வசனம் பாருங்க, சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை. நல்லா கவனிங்க. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இவன் கையில எவ்வளவு கொடுத்துருப்பாரு, 5 தாளந்தான். 1 பை வெள்ளிய 20 வருஷம் சம்பாத்தியம் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்னா, இவ்வளோ பெரிய வேல்யூவை அவன் கையில கொடுத்துட்டு அதை அவன் போய் புதைச்சி வச்சான்னு சொல்லியிருக்கு பாருங்க. அது என்ன காட்டுது, அவன் எப்படி அவன் மிஸ்மேனேஜ் பண்றான். கர்த்தர் அவன் கையில கொடுக்கிற
என்ன வலனை எவ்வளோ தவறான உபயோகப்படுத்தினான் பாருங்க. அதனால எஜமான் அவனை கடிந்து கொள்கிற வார்த்தை பாருங்க. 26ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். 25ஆம் வசனம் வாசிப்போமே. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். 26ஆம் வசனம் பாருங்க. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனோ சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவன் என்றும் அறிந்து இருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரன் வசத்தில் ஒப்புவிக்க வேண்டியதாய் இருந்தால் அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோட வாங்கி கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுத்தான். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க, என்ன மாதிரி கடிந்து கொள்றாரு பாருங்க. இவனை பார்த்து சொல்றாரு, சரியான விதத்துல நிர்வாகம் செய்யாம இருந்ததுனால அவன்கிட்ட இருக்கிறத வாங்கி. இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்முடைய மனசுக்குள்ள எழும்புற ஒரு கேள்வின்னா, இல்லாதவங்கிட்ட தானே கொண்டு போய் ஆண்டவர் நிறைய கொடுக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்கிட்ட கொடுத்ததை நீ நிர்வாகம் செய்ய தெரியலனா, ஆண்டவர் சொல்றாரு, நீ திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்து கீழே வாழல, உன்னை அடைப்பட்ட வானத்து கீழே வாழ்ற நிலைக்கு நீ கொண்டு வர. ஏன் அவன் நிர்வாகம் செய்ய சரியானவனா இல்லாம போனானா, அவனுக்கு கொடுத்த எஜமான குறித்து அவன் யோசிக்கிற விதம், அவனுக்கு ஒரு குழப்படி இருந்துச்சு பாருங்க, ஒரு புரிதல் அவனுக்கு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருந்தான் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கிற ஒவ்வொரு பணமானாலும், ஒவ்வொரு பொருளானாலும், பொறுப்பானாலும் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்க. வேதத்தில் நிறைய முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் நம்முடைய கையில் கொண்டு வருகிற ஒவ்வொரு சம்பாத்தியமும், ஒவ்வொரு பொறுப்பும், பதவிகளும், ஸ்தானங்களும், அதை நாம் எவ்விதமாய் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதோ அவ்விதமான விதத்தில் நான் நிர்வாகம் செய்யலைன்னா, இந்த 3வது வேலைக்காரனை போல தான் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சம்பாத்தியத்தை கொடுக்குற, எனக்கு தாளந்தை கொடுக்குற, எனக்கு வாய்ப்பை கொடுக்குற, எனக்கு பொறுப்புகளை கொடுக்குற தேவன் எதிர்பார்க்குற விதத்தில் நான் வேலை செய்யலை. நீ கவனிச்சு பாருங்க, நிறைய மெத்தடை பைபிளில் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அது ஒரு சாம்பிளாக ஒரு பிக்சரை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 5 காரியம் பாருங்க. நல்ல நிர்வாகம் செய்ய கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்குற பணத்தை நிர்வாகம் பண்ண, வேதத்தின் அடிப்படையில் கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குற ஒவ்வொரு பணத்தையும், ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாம் நிர்வாகம் செய்ய தேவன் வச்சிருக்கிற முறைமைகள் என்ன. ஆண்டவர் உங்கள் கையில் ஒரு பணத்தை கொடுக்குறாரா, ஒரு சம்பாத்தியத்தை கொடுக்குறாரா, அந்த சம்பாத்தியத்தில் 5 விதமான விதங்களில் நீங்கள் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. அந்த நிர்வாகம் இல்லைன்னா கர்த்தர் சொல்றார், நிறைய வர்றதுக்கு பெருகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் ஆண்டவர் சொல்றார், உங்க சம்பாத்தியத்தில் முதல் பங்கு கர்த்தருக்குரிய ஒரு பங்கா இருக்கு. அதுதான் ஆண்டவர் சொன்னார், 10ல் 1 கர்த்தருக்குரியதா இருக்கு. 2வது, நம்முடைய கையில் கர்த்தர் கொண்டு வருகிற பணத்தில் கர்த்தருக்கான காணிக்கைன்ற ஒரு பங்கு. அந்த காணிக்கை கர்த்தருடைய வேலைக்கு தானம் தர்மம் பண்றதுக்கு ஆண்டவர் சொல்றார், அதிலும் நாம என்ன செய்ய வேண்டியதா, 10ல் 1 பங்கு எடுக்க வேண்டியதா இருக்கு. 3வது கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய சம்பாத்தியத்தில் இருக்க வேண்டிய 3வது காரியம், ஒரு சேமிப்பு நம்முடைய கையில் இருக்கணும், அதுக்கு ஒரு 10%. 4வது சொல்றாரு ஆண்டவர், நீ உன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து செய்ய வேண்டிய ஒரு முதலீடு இருக்கு, அது ஒரு 20% நீ உன்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து முதலீடு செய்யணும். இது போக நம்முடைய சம்பாத்தியத்தில் மீதி பகுதி இருக்கு பாருங்க, 50% தான் நம்முடைய செலவுக்காக நம்ம உபயோகப்படுத்த வேண்டிய காரியம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முறைமை. மிக அருமையாக ஒரு தேவ மனுஷன், கிரேக் ஹில்னு சொல்லி ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், அவர் எழுதுறார், ஒரு புஸ்தகம் எழுதினார், என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு புஸ்தகம். அதில் போட்டிருந்துச்சு, என்ன 5 வெல்த் சீக்ரெட்
96% do not know. அதில் அவர் சொல்றாரு, 5 விதமான விதத்தில் கர்த்தர் ஒரு மனுஷன் கையில் கொடுக்குற பணத்தை அவன் நிர்வாகம் செய்யவில்லை என்று சொன்னால் அவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை ஒரு பிக்சராக நான் உட்காந்து போட்டேன் பாருங்கள். போட்டதில் எனக்கு ஒரு அவுட்புட் கிடச்சிச்சு. அந்த பிக்சரை காட்டுங்க. அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். வேணுன்னா நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அது இல்லை பாருங்கள், போட்டிருக்கு பாருங்கள். 5 jars of biblical money management. கர்த்தர் நம்ம கையில் கொடுக்குற ஒவ்வொரு பணத்தையும் நம்ம நிர்வாகம் செய்யக்கூடிய முறைமை இது. 10ல் 1 முதல் கர்த்தருக்கான தசம பாகத்தை எடுத்துவேன். 2வது காணிக்கை, அதில் ஜெனரஸ் கிவிங், கர்த்தருடைய வேலைக்காக கொடுக்கிறது, என்ன தான தர்மம் பண்ணுறது, சில என்ன நஷ்டங்கள் ஏற்பட்ட இடத்துல கிறிஸ்தவர்கள் தங்களுடைய கரங்களை திறந்து கொடுப்பதுக்கு. 3வது சொல்றாரு உங்களுடைய சேமிப்பு. 4வது அதில் சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, 10% உங்களுடைய சேமிப்பு, 20% உங்களுடைய முதலீடு. இந்த 4 என்ன பகுதியை உங்க வாழ்க்கையில் எடுத்து வச்ச பிறகுதான் உங்களுடைய செலவுங்கிற பகுதிக்கே நீங்க வரணும். ஆனா இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் நீங்க கவனிச்சீங்கன்னா எடுத்த உடனே 100% செலவு பண்றவங்கள தான் இருப்பாங்க. நல்லா கவனிக்க நான் சொல்றது. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த 3வது வேலைக்காரங்கிட்ட இருந்த பிரச்சனை பாருங்க, அவன்கிட்ட கொடுக்கப்பட்ட அத்தனையும் கொண்டு போய் புதைச்சி வச்சுட்டான். அதை நிர்வாகம் செய்து அதை மற்ற 2 வேலைக்காரனை போல பெருக்குவதுக்கான வேலையை செய்யாதவங்கிட்ட கர்த்தர் இருக்கிறதையும் எடுத்து, நம்ம கேட்கலாம், இருக்கிறவனுக்கு எதுக்கு போய் ஆண்டவர் கொடுக்கணும், இல்லாதவனுக்கு தானே கொடுக்கணும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கோட்பாடு கெஞ்சி பிச்சை எடுக்கிற கோட்பாடு கிடையாது. நல்லா கவனிங்க நான் சொல்றது. இட்ஸ் நாட் a place where you beg and plead God for your need. தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடு, கிங்டம் பிரின்சிபல், தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற கோட்பாடு எப்படின்னா கெஞ்சி பிச்சை எடுக்கிற கோட்பாடு இல்லை, விசுவாசத்தினால செயல்படுகிற கோட்பாடு. தேவனுடைய ராஜ்யம் விசுவாசத்தினால செயல்படுகிற கோட்பாடு. அந்த விசுவாசத்தை நான் எப்படி உபயோகப்படுத்துறேன்? என் கையில கர்த்தர் கொடுக்கிற ஒரு சம்பாத்தியம், என் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்பு, இத விசுவாசத்தோட தேவனை நம்பி தேவன் எனக்கு வச்சிருக்கிற இந்த முறைமையின்படி நான் நிர்வாகம் செய்யும் போது கர்த்தர் என்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தை அவர் நிறைவுபடுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கொஞ்சத்தை கூட கர்த்தர் என்ன செய்வாரு? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நான் சொன்ன இந்த 5 விதமான பிரித்து என்ன நிர்வாகம் செய்கிற முறை உங்க பொருளாதாரத்திலே இல்லைன்னா, நான் சொல்றேன் எந்த பொறுப்புலையும் நீங்க இப்படி கர்த்தர் கொடுக்கிற பொறுப்பையும் ஸ்தானத்தையும் நீங்க நிர்வாகம் செய்ய இந்த கவனத்தோட நீங்க காரியங்களை செய்ய தவறுகிறீர்கள். அதை தான் இவன் செஞ்சான் பாருங்க. இவன் என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டான் நீங்க கவனிச்சு பாருங்க. எஜமான் கொடுத்ததை கொண்டு போய் வாங்கி புதைச்சி வச்சான். அதுக்கு ஒரே காரணம், நான் சில காரணங்களை சொல்லி நம்மளை ஆண்டவர் எப்படிப்பட்ட விதத்தில் மாற்ற விரும்புகிறார் என்பதை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். இவன் செஞ்ச தவறு, இந்த வேலைக்காரன் இந்த தவறு என்னன்னா, அவன் நினைச்சான் அவன் கிட்ட எஜமான் கொடுத்ததை அவன் இஷ்டம் போல அவன் நினைத்ததை செய்யலான்னு நினைச்சான். நல்லா கவனி நான் சொல்றது. இன்னைக்கு நிறைய நேரம் ஏன் சம்பாத்தியம், என்கிட்ட பணம் வருது, நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், ஏன் இஷ்டம்படி செய்ய எனக்கு உரிமை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருடைய என்ன எங்க தப்பு பண்றோம்னா, நம்முடைய நிர்வாகம் கர்த்தர் கொடுக்கிற வளன்ல எங்க தப்பா போகுதுன்னா, கொஞ்சம் சம்பாத்தியம் கையில் வந்தவொடனே நான் தான் நிற்கிறேன், இது ஏன் பண்ணோம், நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், அதனால ஏன் இஷ்டம்படி நான் என்ன வேணாலும் செய்யலாம். இட்ஸ் மை ஓன் எஃபர்ட், இட்ஸ் மை டிசையர், ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் வித் இட். என்ன மறந்துட்டேன்னா, எனக்கு கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறாரு. கவனிச்சு பாருங்க, இதே வசனத்தை 24ஆம் வசனம் பார்த்தீங்களா, மத்தேயு 25:24 வசனம் நான் இப்போ உங்களுக்கு காண்பித்தேன். எப்படி நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லிச்சுன்னு காண்பித்தேன் பார்த்தீங்களா. அது ஒரு தாளந்த ஒரு என்ன பைஸ் வெள்ளிக்கு ஒப்பிட்டு சொல்கிறாரு.
இன்னொரு மொழிபெயர்ப்பில் பாருங்க, அப்படி ரூபாக்கே ஒப்பிட்டு சொல்றாரு பாருங்க. த லிவிங் பைபிள்னு ஒரு வெர்ஷன் இருக்கு. அந்த வெர்ஷனில் அந்த 24ஆம் வசனத்தை போடும்படி அன்பாக கேட்குறேன் பாருங்க. அதில் போட்டிருக்கு பாருங்க, அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, தென் த மேன் வித் $1,000. அப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, 3 வேலைக்காரனை கூப்பிட்டு எஜமான் என்ன செய்கிறார்? முதல் வேலைக்காரன்ட்ட $5,000 கொடுக்குறாரு, ரெண்டாவது வேலைக்காரன்ட்ட $2,000 கொடுக்குறாரு, மூணாவது வேலைக்காரன்ட்ட $1,000 கொடுக்குறாரு. இப்போ $1,000 வாங்கினவன் யாருக்கிட்ட இருந்து வாங்கின? அவனுக்கா வந்துச்சா அது? நான் கேட்குறேன், $1,000 இன்னைக்கு வந்து நம்ம ரூபா மதிப்பின்படி கிட்டத்தட்ட 95,000 ரூபாய்க்கு மேலே. அந்த 95,000 ரூபாவை எஜமான் கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்தாருங்க. வாங்கினவன் என்ன நினைக்கிறான்? இது ஏன் பணம், நான் என்ன வேணாலும் செய்யலாம் இதை வச்சு நினைச்சான் பாரு. அங்கதான் தப்பு பண்ணான். நிறைய நேரம் கிறிஸ்தவ மக்கள் நாம் நம்முடைய கையில் கொஞ்சம் பணம் வந்த உடனே, கொஞ்சம் சம்பாத்தியம் வந்த உடனே, சில பொறுப்புகள் வந்த உடனே, இதை வச்சு நான் வேணா என்ன வேணா செய்யலாம், என் இஷ்டப்படி நான் செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன மறந்துட்டோம்? ஒன்றுமில்லாமல் இருந்த என்கிட்ட கர்த்தர் கொண்டு வந்து ஆண்டவர் நன்மையை கொடுக்குறாரு, எனக்கு பொறுப்புகளை கொடுக்குறாரு, எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, உழைப்பதுக்கு பலனை கொடுத்தாரு, சம்பாதிப்பதுக்கான திறனை கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ என் கையில் கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த தேவன் என் கையில் கொடுத்துருக்கிற பணத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதை உபயோகப்படுத்துகிறதுக்கு ஒரு முறைமையை வச்சிருக்கிறாரு. இப்போ என்கிட்ட கொடுத்ததை பெருகப்படுத்துவதுக்கு அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆண்டவர் உங்கள் கையில், நீ எத்தனை பேர் இப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவரே, என் கையில் கொடுக்குற ஒவ்வொரு பணமும் நீர் கொடுக்குற ஆசீர்வாதம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். என்கிட்ட வர்ற ஒவ்வொரு பணமும், ஆண்டவரே, இது என் உழைப்பு, என் கஷ்டம், என் வேர்வை சிந்தி நான் சுயமாக சம்பாதிச்சதுன்னு சொல்கிறவங்க யாராக இருக்கீங்களா? அப்படின்னா தனியாக போய் கண்ணாடியில் பார்த்துங்க. இல்லை, இயேசு எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், வேலையே இல்லாமல் இருந்த எனக்கு ஒரு வேலையை கொடுத்து, அந்த வேலையில் எனக்கு ஒரு நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்துருக்கிறீரே. இந்த சம்பாத்தியம் என்கிட்ட வரும்போது நான் என்னவா பார்க்கக்கூடாதுன்னா, இது நான் என்ன வேணா செய்யலான்னு நினைச்சேன்னா, இந்த வேலைக்காரன் தான் பண்ணிட்டான் பாருங்க தப்பு. அவன் நினைக்கிறான் நான் என்ன வேணா செய்யலாம் இதை வச்சு அப்படின்னு நினைச்சதுனால் அவன் என்ன மறந்துட்டானா, இல்லாதவங்கிட்ட கொண்டு வந்து கூப்பிட்டு ஒரு எஜமான் கொடுத்தாரு. அந்த கொடுத்த எஜமான் இதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாரு, இதை உபயோகப்படுத்துகிறது ஒரு முறைமையை வச்சிருக்கிறார், இதை பழுகி பெருகப்படுத்துவதுக்கு அவர் திட்டம். இதை சுத்தமாக மறந்துட்டான் பாருங்க. அதனால தான் கொண்டு போய் புதைச்சி வச்சான், நிர்வாகம் செய்யலை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எண்ணங்களுக்குள் நாம் தள்ளப்படுகிறோம். இந்த வேலைக்காரனை போல நம்மளும் என்ன செய்கிறோன்னா, நம்மக்கிட்ட வந்த உடனே நம்ம என்ன வேணால் செய்யலாம், இது ஏன் இஷ்டப்படி நான் காரியங்களை செய்யலாம் கிடையாதுங்க. ஒவ்வொரு பணமும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கும்போது, ஒவ்வொரு பொருளையும் கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கும்போது, ஒவ்வொரு நிலையில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது, அதற்கான நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கையை சொல்லுங்க, அதற்கான நோக்கத்தை கர்த்தர் வச்சு, அதை உபயோகப்படுத்துகிறதுக்கான முறைமைகளை கர்த்தர், அதில் வச்சு உங்களை பெருகப்படுத்துவதற்கான திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை நான் அறிந்து கொள்வேனா, தேவன் சொல்றபடி, ஆண்டவரே, இப்போ நீர் என்கிட்ட இதை கொடுத்துருக்கிறீரே, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இதை எப்படி உபயோகப்படுத்தணும் ஆண்டவரே, இதை எப்படி பழுகி பெருகப்படுத்தணும் என்று தேவனை கேட்கும்போது, தேவனை சார்ந்து நான் வாழும்போது, வேதம் சொல்லுகிறது, அவர் என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி, நான் நடக்க வேண்டியதும் எனக்கு காட்டுவார், நான் செய்ய வேண்டியதையும் எனக்கு காட்டுகிற தேவன். கையை வைத்து சொல்லுங்க, நான் செய்ய வேண்டியதை என்ன செய்வார், எனக்கு காட்டுவார் பாருங்க. இன்னொரு பெரிய என்ன ரொம்ப டெரிபிளான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வேலைக்காரனுக்கு இருந்ததுன்னா, எப்படி நிறைய பேருக்கு நம்ம வந்து ஆண்டவரை குறித்த சில நேரம் தப்பான புரிதல் நமக்கு உண்டாது பாருங்க. அது மாதிரி இந்த வேலைக்காரனுடைய உள்ளத்துலேயும் ஒரு தப்பான புரிதல் இருந்துச்சு பாருங்க. என்னன்னா, அவன் நினைக்கிறான், அந்த 24ஆம் வசனத்தை போடுங்க, அதே லிவிங் பைபிள் வெர்ஷனில் போடுங்க, அதில் ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்குன்னா, then the man with $1,000 came and said, sir, I knew you were a hard man and I was afraid of you would rob me of what I earned. கவனிச்சு பாருங்க, என்ன சொல்றான் பாருங்க, நீர் கடினமானவர், நான் பயப்படுறேன். அதோடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. எவ்வளவு மோசமான புரிதல் அவனுடைய மனதுக்குள்ள போயிருக்கு பாருங்க. என்ன சொல்றான், நான் சம்பாதிப்பதை நீ திருடுகிறவராக இருப்பீர்ன்றான். என்ன மாதிரி எண்ணம் பாருங்க அவனுக்கு. எண்ணம் சரியில்லை பாருங்க. இந்த ஒரு நான் சொன்ன ஆரம்பத்திலேயே
கையில் கொஞ்சம் பணம் வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நான் இஷ்டம் போல செய்யலாம் நினைக்கிறோம். அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறோம். அங்கே நிர்வாக கோளாறு வந்துடுது. ரெண்டாவது மிகப்பெரிய தப்பு இந்த வேலைக்காரங்கிட்ட இருந்தது பாருங்க. அவன் சொல்கிறான், எனக்கு நீர் கடினமானவர்னு தெரியும், கடினமானவர்னு தெரிஞ்சதை மாத்திரம் சொல்லி நிறுத்தலாம். அவன் சொல்கிறான், நான் நீர் என்கிட்ட கொடுத்த $1000 நான் இன்னொரு $1000 மாற்றினேன்னா நீர் வந்து என்கிட்ட வந்து திருடுவீர்னு எனக்கு தெரியும்ன்றான். எஜமான எப்படி பார்த்தான் பாருங்க, திருடுகிறவனா பார்க்குறான் எஜமான. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நான் என்னுடைய எஜமானா இருக்கிற ஆண்டவரை எப்படி பார்க்குறேன்? கர்த்தர் கொடுப்பாரு, கொடுத்துட்டு நம்ம பெருகப்படுத்தும் போது நம்ம கிட்ட எல்லாத்தையும் வாங்கிடுவாரு. அப்படி பார்க்குற எண்ணம் இருக்கும்னா நான் சொல்கிறேன், நாம் பெருகுவதுக்கான, என்கிட்ட தேவன் அதிகமாக கொடுப்பதுக்கான வழியை நானே அடைக்கிறேன். என்னை கொண்டு வந்து அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்வதற்கான நிலையில் தள்ளுறேன். நல்ல கவனிங்கள். இந்த வேலைக்காரங்கிட்ட $1000, அங்கே சொல்லிருக்கிறபடி அந்த மொழிபெயர்ப்பின்படியே சொல்கிறேன், அந்த $1000 கொடுத்தவர் எஜமான். அது இல்லைன்னா அவன் வெறுங்கையா நின்றுக்கணுமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறுங்கையா நின்றுக்கணுமே. வெறுங்கையா இருந்தவனுக்கு கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்போ அதை அவனை பெருகப்படுத்தக்கூடிய திட்டத்தை அவனுக்கு கொடுக்கும் போது அவன் சொல்றான், இதை நான் வாங்கி பெருகப்படுத்தினா அதுக்கப்புறம் நீர் என்கிட்ட வந்து திருடிட மாட்டீரா, என்கிட்ட வந்து நீ ராப் பண்ணிடுவீர்னு நான் பயப்படுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, பணம் வந்தவுடனே பணத்தை கொஞ்சம் நம்ம என்ன, ஆண்டவர் நமக்கு உழைப்பதுக்கான பலனை கொடுத்து, திறமைகளை கொடுத்து, தாளந்துகளை கொடுத்து நம்மளை உபயோகப்படுத்தும் போது, நம்முடைய சம்பாத்தியம் பெருகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் இந்த சம்பாத்தியத்தை பெருக பண்ணினேன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க. அது கர்த்தர் விரும்புகிற விதத்தில் கர்த்தர் கொடுக்கிற பலனை நான் நிர்வாகம் செய்யலை. இவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்துருச்சு பாருங்க. அவன் சொல்கிறான், நான் ஆண்டவரே நீர் கொடுத்ததை, எஜமான் கொடுத்ததை வாங்கி நான் பெருகப்படுத்தினா அதுக்கப்புறம் நீர் வந்து என்கிட்ட இருந்து ராப் பண்ணிவிடுன்னு நான் பயப்படுறேன். நீங்கள் கவனிச்சு பாருங்க, மனுஷனுக்கு நாசில சுவாசத்தை கொடுத்தவர் கர்த்தர், உங்களுக்கு எனக்கும் மூச்சை கொடுத்தவர் ஆண்டவருங்க. உங்களை எண்ணி இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவர் கர்த்தர். எத்தனை பேர் இதெல்லாம் கர்த்தர் தான் கொண்டு வந்தார் நம்புறீங்களா? உங்களுக்கு மூச்சை கொடுத்தவர் ஆண்டவர் தானா? உங்களை உலகத்தில் கொண்டு வந்தவர் கர்த்தர் தானா? உங்கள் கையில் நன்மைகளை கொடுக்கிறவர் ஆண்டவர் தான் நம்புறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளோத்தையும் கொடுக்கிறவர் ஆண்டவர். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மனசுக்குள்ள நான் என்ன நினைக்கிறேன், இதை நான் பெருகப்படுத்தினா ஆண்டவர் வந்து என்கிட்ட வந்து ராப் பண்ணிடுவாரு. எவ்வளவு மோசமான எண்ணம் பாருங்க. தேவன் கொடுக்கிற வலனை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட முறைகேடான காரியம் இருக்குன்னா இந்த மாதிரி முறைகேடான எண்ணங்கள் வரும். என்ன வரும்னா, நீர் ஆண்டவரே கடினமானவர்னு தெரியும், இப்போ நீர் என்கிட்ட கொடுத்துட்டீர், அதை நான் இஷ்டம் போல உபயோகப்படுத்தலாம். இன்னொரு முறைகேடான எண்ணம் என்னன்னா, சொல்றான் இந்த வேலைக்காரன், நீர் கடினமானவரும் தெரியும், நான் இதை பெருகப்படுத்தினா நீர் என்கிட்ட வந்து ராப் பண்ணிவிருந்தான், எனக்கு இது நான் பயந்து இதை நான் என்ன பண்ணிட்டேன், புதைச்சி வச்சுட்டேன். இதை நான் மல்டிப்ளை பண்ணலை, இதை நான் சரியான விதத்தில் நிர்வாகம் பண்ணலை, மேனேஜ் பண்ணலை. ஆண்டவர் அவனை குறித்து சந்தோஷப்படலை பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு மூச்சை கொடுத்தது நான், உன்னை உலகத்தில் கொண்டு வந்ததுனா, உனக்கு வேலையை கொடுத்ததுனா, நீ ஒன்றும் இல்லாமல் இருந்தபோது இன்னைக்கு கர்த்தர் நம்மளை தூக்கி இந்த நிலையில் வச்சிருப்பது கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறவங்க கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு, ஆனால் இன்னைக்கு கிருபையாய் கர்த்தர் என்னை தூக்கி உயர்ந்த நிலையில் வச்சிருக்கிறார் பாருங்க. இது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதங்கள் இடத்தில் வரும்போது என்னுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கு? இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இருந்த, எப்படி இருந்த, உன்னை எப்படிப்பட்ட நிலைக்கு உன்னை கொண்டு வந்து வச்சிருக்கிறன்றத கொஞ்சம் யோசித்து மறந்துடாத பான்றாரு. ஆண்டவர் சொல்றார், நீ எகிப்தில் எப்படி இருந்த, அடிமையா இருந்த, அந்த எகிப்திலிருந்து உன்னை விடுவிச்சு உன்னை செவந்திர சமுத்திரத்தை தாண்ட வச்சு வனாந்தரத்தில் வானத்திலிருந்து உனக்கு மன்னாவை கொடுத்து உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதித்து இப்போ கானான் தேசத்துக்குள்ள பாலும் தேனும் ஓடும் இந்த கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போயிருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், இவ்வளோ காரியத்தை உனக்கு நான் செஞ்சிருக்கிறேன்பா, மறந்துடாத. மறந்துட்டு ஒரு நாளும் சொல்லாத இது ஏன் சாமர்த்தியம், ஏன் திறனு, ஏன் கடின உழைப்பு, ஏனால உண்டான பிரயாசம் அப்படின்னு சொல்லி உன்னை பெருமையா ஒரு நாளும் மேன்மை பாராட்டாத என்று கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு என்ன எச்சரிப்பாவே சொல்றாரு பாருங்க.
ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், உள்ள போன உடனே, கானான் தேசத்துக்குள்ள போன உடனே, பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்குள்ள போன உடனே அவனுக்குள்ள மேட்டுமை வரும். அவன் என்ன சொல்லுவான்? இது என் கையின் பலத்தினால் செய்தது, என்னுடைய உழைப்பினால கிடைத்த நன்மை. அதனால ஆண்டவர் பாருங்க, உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பாவே சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? நீ சம்பாதிச்சு நீ ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது உன்னை நடத்தி வந்த தேவனை மறந்துடாத. உன்னை எப்படிப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் உயர்த்தி இன்னைக்கு மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார் என்பதை நீ அறியாம போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த 3வது வேலைக்காரனை போல பேசுறவனா மாறிடுவே. உபாகம் 8ஆம் அதிகாரம் பாருங்க, 17ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போமா எல்லாரும்? உபாகம் 8:17 வசனம் பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கையின் பலமும் இதை, இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு. ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல நிலைக்கு வருவ, உனக்கு ஒரு சம்பாத்தியம் வரும், உனக்கு ஒரு உயர்வை நான் கொடுப்பேன், உனக்கு நான் பாலும் தேனும் ஓடும் கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் வைப்பேன். ஆனா வைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை மறந்துடாத. உன் சாமர்த்தியம் உன் கையின் பலனு இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சுன்னு ஒரு நாளும், நம்ம ஊர் படி சொல்லணும்னா பீத்தாப்லாம் பண்ணக்கூடாது. பீத்திப்பாங்க பாருங்க சிலர்லாம். நான்லாம் யார் தெரியுமா? ஆண்டவர் மேலேருந்து பார்ப்பாரு, அடா பாவி, எப்படி இருந்த உன்னை கர்த்தர் எப்படி நான் உன்னை மாற்றி என் பிள்ளையாக்கி என்ன இன்னைக்கு வந்து மூஞ்சில என்ன கொஞ்சம் ஒளி தெரியுது பாருங்க. நம்ம மூஞ்சிலலாம் இருண்டு போயிருந்த நம்ம மூஞ்சில கொஞ்சம் என்ன தெரியுது? நீங்க அப்பின பவுடர்னால தான் வெளி தெரியுதா? அதெல்லாம் தாண்டி இருள் தெரிஞ்சிச்சு. எத்தனையோ முறை அப்பிட்டு வந்தேன், ஆனாலும் அப்படியே இருண்டு போன மூஞ்சி மாதிரி தான். ஆனா இன்னைக்கு எதுவுமே அப்பாம வந்தாலும் ஒரு பிரைட்னஸ் தெரியுது. ஏன்னா அந்த ஒளியை எனக்கு கொடுத்தவரே இயேசு, என்னை பிரகாசிப்பிக்கிற அவர், என்னை மாத்தி இருக்கிறாரே. இவ்வளவு பண்ணிருக்கிற நீ வந்து வாயை திறந்தது ஏன் சாம்பாத்தியம், ஏன் திறமை, ஏன் கையின் பலனு. கர்த்தர் சொல்ற இதெல்லாம் நீ சொல்லுவ. நல்லா கவனிங்க, ஏன் இதை சொல்லியிருக்கிறாருன்றீங்க? கர்த்தர் சொல்றார், இந்த அடிமையான இந்த எகிப்து ஜனங்க நான் அவர்களை விடுதலை பண்ணி அவர்களை சிவந்த சமுத்திரத்தை தாண்ட வச்சு எத்தனை ராஜாக்களை ஜெயிக்க வச்சு அவர்களுக்கு அற்புதத்தின் மேல் அற்புதம் செஞ்சு மன்னாவை கொடுத்து அவர்களை பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து நான் வாக்கு பண்ணின கானான் தேசத்துக்கு கொண்டு போகும்போது கர்த்தர் சொல்றான், இவன் மறந்துடுவான். மறந்துட்டு என்ன சொல்லுவான்? ஏன் சாமர்த்தியம் என் கையின் பலனினால் நான் செஞ்சேன்னு சொல்லுவேன். அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மறுபடியும் வாசிப்போம். என் சாமர்த்தியமோ என் கையின் பலம் இதை, இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. ஆண்டவர் சொல்ல பாருங்க, இதை ஒரு நாளும் உன் மனசுக்குள்ளே இருதயத்துக்குள்ளே வாயை திறந்து சொல்லிடாத. இந்த 3வது வேலைக்காரன் சொன்னான் பாருங்க, என்ன சொல்றான்? நீர் என்கிட்ட $1000 கொடுக்கிறீரு, அதை நான் இன்னொரு 1000 ஆக்கணும்னா நீர் வந்து ராப் பண்ணுவீர. இவனுக்கு என்ன எண்ணம்? இது ஏன் சாமர்த்தியம், இது ஏன் கையின் பலனினால இந்த 1000-ஐ 2000 ஆக்கி இருக்கிறேன். நீங்க நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சம்பாத்தியம், கர்த்தர் உங்க கையில கொடுக்கிற பொறுப்புகள், கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைக்கிற நிலைகள், கர்த்தர் சொல்றார் மறந்துடாத. நீ எங்க இருந்த? படுங்குழியில இருந்த. போன வாரம் காட்டினோம் பாருங்க, என்ன நான் வந்து ஒரு கண்மலையில இருந்தேன், அந்த கண்மலையிலிருந்து என்னை வெட்டி எடுத்து என்னை கொண்டு வந்து கிறிஸ்துவுக்குள்ள இணைத்து என்னை ஆசீர்வாதமா மாத்தி இருக்கிறாரே. ஆண்டவர் சொல்றார், அதை மறந்துடாத, எச்சரிக்கையாயிரு. உன்னுடைய மனசுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் இது ஏன் சாமர்த்தியம் என் கையின் பலத்தினால இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தன்னு நீ ஒரு நாளும் சொல்ல உன்னை இடம் கொடுக்காத. ஒரு மனுஷன் ஆவிக்குரியவனா இல்லைனா தேவனுடைய பிள்ளையா, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் கொடுக்கிறவரு, எனக்கு வேலையை கொடுத்தவர் அவர், எனக்கு சம்பாத்தியத்தை கொடுத்தவர் அவர், என்னை தாழ்விலிருந்து என்னை நிலைக்கு இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிற கர்த்தர் என்கிற இந்த ஆவிக்குரிய விதத்தில் ஒரு மனுஷன் நிதானித்து இதை யோசிக்காதவனா இருப்பானா, அவன் எண்ணங்கள் மாறிடும், அவனுடைய பேச்சு மாறிடும், அவனுடைய செயல்கள்லாம் மாறிடும். மாறும்போது அவன் என்ன சொல்லுவான்? இந்த வேலைக்காரனை போல, நீர் கொடுத்ததை நான் பெருகப்படுத்தின பிறகு நீர் வந்து என்கிட்ட இருந்து திருடிடுவீர் ஆண்டவரே, என்கிட்ட இருந்து எப்படியாவது எதையாவது சொல்லி வாங்கிடுவீர் ஆண்டவரே.
அதானே இன்னைக்கு இருக்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்குள்ள. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொடுத்த தேவன் கொடுத்துட்டு அதை உபயோகப்படுத்தக்கூடிய வழிகளை காண்பித்து நோக்கத்தை அதை பெருகப்படுத்துற திட்டத்தை கர்த்தர் கொடுக்கும்போது எப்படிங்க என்ன ஓட்டாண்டி ஆக்குவார், என்ன எப்படி சிறுகி போக விடுவார்? என்ன நாளுக்கு நாள் பெருக செய்யக்கூடிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். கையை வச்சு சொல்லுங்க, என்ன நாளுக்கு நாள் பெருக பண்ணுகிற கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன செய்யும்? வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பாருங்க, எச்சரிக்கையாயிருன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு பாருங்க, சொல்றாரு, உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்தவர் கர்த்தர், மறந்துடாத. உனக்கு பலனை கொடுத்ததுனா, வல்லமையை கொடுத்ததுனா, தாளந்த கொடுத்ததுனா, ஐடியாவை கொடுத்தது நானு, உனக்கு வாசல்களை திறந்தது நானு. எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு ஐடியா கொடுக்கிறவர் ஆண்டவர், எனக்கு வாசலை திறக்கிறவர் ஆண்டவர், எனக்கு பலனை கொடுக்கிறவர் ஆண்டவர், எல்லாம் பண்றவர் அவரு. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பா. என்ன உனக்கு பெருகப்படுத்துற காரியத்தில் நான் அகபரிக்கிறவரெல்லாம் பார்க்காத, நான் உங்ககிட்ட இருந்து டிராப் பண்றவரா என்ன பார்க்காத. எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவரே கர்த்தர். கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறவர் யார் தான்? 18ஆம் வசனம் பாருங்க, உன் தேவன் ஆகிய கர்த்தரை கொஞ்சம் நினைக்கணும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? நினைக்கணும். நான் ஒவ்வொரு நாள் நினைக்கணும். பாருங்க, ஸ்பெஷலாக எதில் நினைக்கணும்னா, ஒன்றும் இல்லாமல் இருந்த என் கையில் ஆண்டவரே இன்னைக்கு ஒரு சம்பாத்தியத்தை வர பண்ணியிருக்கிறீரே, அதை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே. வேலை இல்லாமல் நான் அலைஞ்ச நாட்கள் உண்டாச்சு ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்த நாட்கள் உண்டாச்சு ஆண்டவரே, ஆனால் இன்னைக்கு இயேசு என் உள்ளத்துக்குள்ள என் இல்லத்தை சமாதானம் உள்ள ஒரு இல்லமாக மாற்றிருக்கிறீரே, அதை நினைக்கிறேன். இதை நினைக்கிற ஒரு மனுஷன் தான் இருதயத்தில் என்ன நினைக்க மாட்டானா, இது ஏன் சாமர்த்தியம், ஏன் கையின் பலத்தினால எனக்கு உண்டான ஐஸ்வர்யம். சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு திறனை பலனை உனக்கு கொடுக்கிறார். பாருங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் நம்ம கையில அந்த பலனை? ஏன்னா என் மூலமா ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்கிட்ட அந்த பலனை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நம்புறாரு. என் பிள்ளைய நான் ஆசீர்வதிச்சு, என் பிள்ளை கையில நான் சில நன்மைகளை கொடுத்து அதை நிர்வாகம் பண்ணக்கூடிய கிருபையும் அவனுக்கு கொடுத்து அவனை கையில அதை பெருக பண்ணக்கூடிய ஆசீர்வாதத்தையும் உண்டு பண்றேன். ஏன்னா என் திட்டத்தை என் பிள்ளை செய்வான், என் நோக்கத்தை நிறைவேற்றுவான். நீங்க கவனிச்சு பாருங்க, இங்க ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருந்தாரு. அந்த நோக்கம் என்ன? இந்த 18ஆம் வசனம் சொல்றாரு, அங்க சொல்றாரு பாருங்க, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி. நல்லா கவனிச்சு பாருங்க, உடன்படிக்கையை உறுதிப்படுத்துறாரா. ஏன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறாரு? அதுல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. என் மூலமா கடவுள் செய்ய விரும்புகிற வேலை, அவருடைய ஊழியம், அவருடைய சுவிசேஷம், அவருடைய நாமத்தை பரப்புவதற்கு, அவருடைய காரியத்தை, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்கிட்ட நிறைய நன்மைகளை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறார். ஆனா இதெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்கும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற என் மேல ஒரு உடன்படிக்கை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறாரே. பிதாக்களுக்கு உறுதிப்படுத்தின உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை என்ன? நம்முடைய முப்பிதாக்கு என்ன உறுதிப்படுத்தின? ஆபிரகாம் என்கிற நம்முடைய முப்பிதாக்கு என்ன சொன்னார்? கவனிச்சு பாருங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆதியாம் 12:1-3 கவனிச்சு சொல்ற, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். நீ பூமியில் உள்ள வம்சத்துல நீ என்ன பண்ணப்பட்டிருப்ப? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. பூமியினுடைய வம்சம் உன் மூலமா ஆசீர்வதிக்கப்படும்ன்றாரு. அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் நம்முடைய பிதாக்களுக்கு தேவன் செய்த உடன்படிக்கை. அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. நல்லா கவனிங்கள், அன்னைக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவது மாத்திரம் இல்லை, அந்த உடன்படிக்கையை
இன்னைக்கு எனக்குள்ள அதை உறுதிப்படுத்துறாராம். இன்னைக்கு அதை எனக்குள்ள வாழக்கூடிய நன்மையை உண்டாக்குறார். பாருங்க, ஆபிரகாமும் கொடுத்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா இன்னைக்கு நாமும் நம்முடைய முற்பிதாக்களுக்கு தேவன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தின அந்த வாக்குத்தத்தத்துக்கு இன்னைக்கும் நானும் ஒரு பங்குள்ளவனாய் மாறுறேனே. ஏன் அப்படி என்ன ஆசீர்வதிக்கணும்? ஏன் என் கீழே ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய திறனை கொடுக்கணும்? ஏன் எனக்கு இந்த நிர்வாகம் செய்யக்கூடிய கிருபையை குறித்து கர்த்தர் சொல்லி கொடுக்கணும்? நான் ஒழுங்கா நிர்வாகம், முறைகேடான நிர்வாகம் நான் செய்யக்கூடாது. ஏன் கர்த்தர் எனக்கு சொல்றார்? ஏன் என்னை கொண்டு வந்து ஆண்டவர் திறந்த வானத்துக்கு கீழே வாழணும்னு எனக்கு போதிக்கிறாரு? ஏன்னா எனக்கு பலனை கொடுத்து, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுத்து, என் மூலமா கர்த்தர் அவர் வச்சிருக்க திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்ற ஆபிரகாமுக்கு செஞ்ச உடன்படிக்கையை இன்னைக்கு எனக்கும் அவர் அதை உறுதிப்படுத்தி காட்டுகிறார். அந்த உடன்படிக்கைக்கு உறுதி உள்ள ஒரு ஆளா என்ன மாத்துறாரே இயேசு கிறிஸ்து என்னும் இந்த இரட்சகர் மூலமாய் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு ஆபிரகாமுக்கு உரிய அந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உடன் சுதந்திரவாளியா கர்த்தர் மாத்துறாரே. ஏன் இந்த ஆசீர்வாதத்துக்கு என்ன பங்குள்ளவனா மாத்துறாருன்னா, அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம் என்ன? என் மூலமா அவருடைய சுவிசேஷம் பரவணும், என் மூலமா அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும், என் மூலமா கர்த்தர் விரும்புகிற வேலையெல்லாம் நடக்கணும். கையை உயர்த்தி எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீர் விரும்புகிற எல்லா திட்டங்களும் நோக்கமும் வேலைகளும் என் மூலமாய் நிறைவேறட்டும். ஆண்டவர், எத்தனை பேர் அப்படி கேட்குறீங்க? ஆண்டவரே, நீர் விரும்புகிற உம்முடைய திட்டம் நோக்கம் உம்முடைய வேலைகள் எல்லாம் என் மூலமாய் நிறைவேறுவதற்காக எனக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அது ஒரு உடன்படிக்கையா கொடுக்கிறாரு. முற்பிதாக்களுக்கு ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தினது போல இந்நாளிலும் அந்த உடன்படிக்கையை எனக்கு உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா அன்னைக்கு ஆபிரகாமை கொண்டு எப்படி தேவனுடைய நாமத்தை பரப்பினாரோ, இன்றைக்கு தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலமா என்ன ஆபிரகாமுடைய இந்த உடன்படிக்கைக்கு சுதந்திரவாளியா மாத்தி இப்போ என்ன செய்யறாருன்னா என் மூலமா இயேசு என்னும் நாமம், இயேசுவினுடைய சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக என்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்னன்னா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுக்கிறார். கையை சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க. இப்போ நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒவ்வொன்றிலும் தேவ திட்டம் இருக்குது, தேவ நோக்கம் இருக்குது, தேவ வேலை நிறைவேறுவதற்கான இடத்தை அவர் கொடுக்குறார். இந்த மூணாவது வேலைக்காரன் மாதிரி நான் சொல்லலை, இது ஏன் போனால் என் இஷ்டம் போல நான் செலவு பண்ணலாம், அல்லது நான் எஜமான பார்த்து சொல்ல நீர் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ராப் பண்ணுறவராக இருக்கிறீர் அப்படி சொல்லலை. நான் சொல்றேன், ஆண்டவரே, நீர் என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணி இப்போ எனக்கு நீர் உன்னை உறுதிப்படுத்துறீ. அந்த உடன்படிக்கை முற்பிதாக்களுக்கு நீ செய்த உடன்படிக்கையை இன்னைக்கு என் கூடயும் செய்கிறீர். ஆபிரகாமுக்கு செஞ்ச உடன்படிக்கையை இன்னைக்கு என்கிட்டையும் செய்கிறீர். அந்த உடன்படிக்கை என்ன? என்ன ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், என்ன சபிக்கிறவனை கர்த்தர் என்ன பண்றாரு? சபிக்கிறார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என் மூலமா ஆசீர்வதிக்கப்படும்ன்றாரு. அன்னைக்கு ஆபிரகாமை கொண்டு செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கொண்டு என்னை கொண்டு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இந்த உடன்படிக்கை உன் மேல வைக்கிறம்பா. ஒரு பிளான் இருக்கு உன் மேல. நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் போது அதுக்கு ஒரு பிளானை வச்சிருக்கிறேன், அதுக்கு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன், அதற்கான வேலையை நான் வச்சிருக்கிறேன். அதை மறந்துடாத. ஒரு நாளும் இது ஏன் சாமர்த்தியம், என் கையின் பலத்தினால வந்ததுன்னு ஒரு நாளும் ஒரு இடத்துல வாயை திறந்து சொல்லாத. கர்த்தர் என் கையில் கொடுக்குற ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்துக்கான வேலையை என் மூலமா கர்த்தர் செய்வார். பாருங்க, அதுதான் அதனால தான் இயேசுநாதர் சொல்றாரு மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 36 39 வரைக்கும் வாசித்து பாருங்க. அதில் சொல்றாரு, என் நிமித்தமும் என் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் எவனாகிலும் தன் வீட்டையாவது தன்னுடைய நிலத்தையாவது தன்னுடைய தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது சகோதரனாவது சகோதரியாவது விட்டவன் எவனோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் எப்படி கொடுப்பாரா? 100 திருப்பி கொடுப்பாரா. நல்ல கவனிங்கள். போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், ஏழைகளுக்கு நீங்க உதவி செய்யும் போது கர்த்தருக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்க, அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு அதை
திருப்பி கொடுப்பார். ஆனா இங்க சொல்றாரு, சுவிசேஷத்துக்காக அவருடைய நோக்கம் நிறைவேற, அவருடைய பிளான் நிறைவேறக்கூடிய ஒரு உடன்படிக்கை மேல இருக்கு. அந்த உடன்படிக்கை என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுக்கிறாரு. பலனை கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, அதை நிர்வாக பண்ணக்கூடிய ஒரு கிருபையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றாரு, நீ இப்போ அதை எடுத்து என் சுவிசேஷத்துக்காக நீ கொடுக்கும்போது, என்னுடைய ராஜ்யத்தை கட்டும் வேலைக்காக நீ கொடுக்கும்போது, கர்த்தர் சொல்றாரு, பேங்க்ல கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டை காட்டிலும் பல மடங்கு அதிகம். பேங்க்ல போட்டிங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்? மிஞ்சி போனால் என்ன 7%, 10%. ஏன்னா சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் என்ன கொடுக்குறான்? 12%, 13% கொடுக்குறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய ராஜ்யத்துக்காக நீ கொடுப்பாயானால், என்னுடைய வேலைக்காக கொடுப்பாய், கர்த்தர் சொல்கிற 100 மடங்கு அதை நான் உனக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய 100%. இந்த ரிட்டர்ன் இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது, என்னுடைய ஆண்டவரால் மாத்திரம் தான் அதை எனக்கு கொடுக்க முடியும். அந்த தேவன் இன்னைக்கு என்னோட ஒரு உடன்படிக்கை பண்ணுறார். அந்த தேவன் தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுக்குறாரு. இதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னா நான் சொல்கிறேன், நான் ஒரு நாளும் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல மாட்டேன், ஆண்டவர் வந்து என்கிட்ட இருந்து நான் பெருகப்படுத்துறது என்கிட்ட இருந்து ராப் பண்ணுறவராக இருக்கிறார் சொல்லவே மாட்டேன். கர்த்தர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்கிடுவார். நிறைய கிறிஸ்தவங்க அப்படின்னா சொல்கிறாங்க, கர்த்தர் கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு, ஆனால் பின்னாடி சேர்த்து வாங்கிடுவார். என்ன இல்லை, ஞானம் இல்லை. எஜமான் எப்படிப்பட்டவர்? என் மேல் ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதுக்கான பலனை கொடுக்கிற ஒரு உடன்படிக்கை வச்சிருக்கிறார். அவர் என்கிட்ட அந்த வாங்கி என்னை காலி பண்றவர்ல, என்னை நிரப்பி நிரப்பி அவருடைய திட்டத்துக்காகவும் அவருடைய நோக்கத்துக்காக அவருடைய வேலையை செய்வதற்கான ஒரு பாத்திரமா என்ன அவர் கையில் எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி அவருடைய கையில் எடுக்கப்பட்ட பாத்திரமா இருக்கணும்னு விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்ன உங்க கையில எடுத்து உபயோகப்படுத்துற பாத்திரமா உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய நோக்கத்தையும் உம்முடைய வேலையும் செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை மேல வச்சிருக்கிறீர். அதற்காக ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரா? இதை புரிஞ்சிக்காத ஒரு கிறிஸ்தவன் என்ன சொல்லுவானா, அவன் முட்டாள்தனமா சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கர்த்தர் என்கிட்ட கொடுத்ததை ராப் பண்றவரா இருக்கிறார், திருடுறவரா இருக்கிறாரு. இந்த எண்ணம் சரியாகும்னா நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் விருத்தி அடைய வைத்து பழுகி பெருக பண்ணுகிற அற்புதமான வேலையை கர்த்தர் நிச்சயமாய் செய்வேன். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதை செய்ய முடியும் என்று? ஒரு அற்புதமான உதாரணம் பாருங்க. சரியான எண்ணம் இருந்துச்சு தாவீதுடைய மனதுக்குள்ள. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா தாவீதுடைய மனசுக்குள்ள இதை குறித்த தெளிவான இருந்துச்சு. தாவீதுக்கு மாத்திரம் இல்ல, தாவீதோடு இருந்த ஜனங்களுக்கும் இதை குறித்த ஒரு தெளிவான எண்ணம் இருந்துச்சு. அவங்க கையில வந்த பணம், அவங்க கையில வந்த வெள்ளி பொண்ணு, அவனுக்கு கிடைத்த உயர்வு, அவனை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தி வைத்த நிலைகள், இது எதிலுமே இந்த 3வது வேலைக்காரன் போல அவன் சிந்திக்கல. அவன் என்ன சொல்லல, ஆண்டவர் ரொம்ப கடினமானவர், அல்லது அவனுக்கு கிடைச்ச உடனே பதவி கிடைச்ச உடனே பணம் கிடைச்ச உடனே வெள்ளியும் பொண்ணும் கிடைச்ச உடனே இது ஏன் பணம், ஏன் கையில் இருக்கிற வெள்ளியும் பொண்ணு, நான் இஷ்டம் போல செலவு பண்ணலாம், இந்த எண்ணம் தாவீதுக்கு வரல பாருங்க. தாவீது என்ன சொல்ல, கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறாரு அது எல்லாத்தையும் ராப் பண்ணிடுவார். அவன் சொல்லல, அப்படி சொல்லல. ஆனா தாவீது சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தை. எல்லாரும் நான் வாசிக்கணும்னு விரும்புறேன். எல்லாம் எடுங்க 1 நாளாகமத்தில் அந்த வார்த்தை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கணும்னு விரும்புறேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 12ஆம் வசனம். தாவீது சொல்ற வார்த்தையை கவனிச்சு பாருங்க. அவனுடைய மனசுக்குள்ள கர்த்தரை குறிச்ச தெளிவான அந்த உடன்படிக்கைக்குரிய ஒரு பாத்திரமானா இருந்தான். என்ன உடன்படிக்கை? இது என் கை சாமர்த்தியம் இல்ல, என் கையின் பலத்தினால வந்ததில்ல, கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிற உடன்படிக்கை, என் முற்பிதாக்களோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை அவர் இந்நாளில் எனக்கு உறுதிப்படுத்தும் அடையாளமா எனக்கு ஒன்று செய்திருக்கிறார். என்னன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார் என்கிற பர்ஃபெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் அவனை கர்த்தர் மேலும் மேலும் உயர்த்தினார்.
அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, வாசிப்போமா? 12ஆம் வசனம் வாசிப்போம், எல்லாரும் இணைந்து வாசிப்போம். ஐஸ்வர்யமோ கனமோ உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் அருளுகிறவர், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உம்மது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான வார்த்தை பாருங்க. இவனுக்கு தெரியுது எங்கிருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா, ஏன் கொடுத்தாரு, இதை வச்சு அவர் என்ன செய்ய விரும்புறாரு, அவருடைய நோக்கத்தை எப்படி நிறைவேற்ற விரும்புறார், அவருடைய வேலையை செய்ய கர்த்தர் என்ன விரும்புறாரு, இதெல்லாம் தாவீது தெளிவா அறிந்ததுனால தான் அவன் கையில வந்த அத்தனை பணம் பொருள் பதவிகளை நேர்த்தியான விதத்தில் நிர்வாகம் செய்தான். நேர்த்தியான விதத்தில் நிர்வாகம் செய்ததுனால கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வேலை என்று வந்தபோது அவன் ஒன்னையும் தன்னுடைய பணமாய் பார்க்காம கர்த்தருக்காக உபயோகப்படக்கூடிய பணம் என்று, கர்த்தருடைய திட்டத்துக்காக உபயோகப்பட, கர்த்தருடைய நோக்கத்துக்காக உபயோகமாக, கர்த்தருடைய வேலைக்காக உபயோகமாக அவன் சொல்றான், ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, எவரையும் மேன்மைப்படுத்துவோம் பலப்படுத்துவோம் உம்மாலே ஆகும். ஆண்டவரே நாங்க எம்மாத்திரம், ஆண்டவரே இப்படி உமக்கு மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய திராணியை கொடுத்தவர் நீர்தானே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த வார்த்தை உங்க வாயில உங்க வாழ்க்கையின் ஜீவியத்தில் வருதா? இந்த மூணாவது வேலைக்காரன் பாருங்க, அவன் he lost the total perspective of his life. அவனுடைய வாழ்க்கையின் முழு கண்ணோட்டத்தையும் அவன் தொலைத்து போனவனா இருந்தான். அதனால தான் சொல்றான், எஜமான பார்த்து சொல்றான், நீர் கடினமானவர், நீர் என்கிட்ட கொடுத்ததை பெருகப்படுத்தினா நீர் வந்து என்கிட்ட திருடிடுவீரு. வாழ்க்கையின் கண்ணோட்டத்தையே தொலைச்சிட்டான் பாருங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க, கர்த்தர் அவனுக்கு கையில கொடுத்த காரியத்தை பெருகப்படுத்த அவன் நிர்வாகம் செய்ய கவனம் வைக்காம போனதுனால அவன் கிட்ட இருந்ததையும் பிடுங்கி அவனை தூக்கி படுங்குழியில நரகத்துல தூக்கி போடுறார்கள். அங்க சந்தோஷம் இல்லை, அங்க நிம்மதி இல்லை, அழுகையும் பற்களும் நிறைந்த இடத்தில் தூக்கி அவனை போட்டார்கள். ஏன்னா he lost the total perspective of his own life. கர்த்தர் வச்ச வாழ்க்கையின் கண்ணோட்டத்தை. ஆனா இங்க தாவீது பாருங்க சொல்றான், ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எத்தனை பேர் கையை வாய்த்தி சொல்ல முடியும், ஆண்டவரே ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஆண்டவரே எனக்கு பலன் கொடுக்கிறவர் நீர். நல்ல கையை வாய்த்தி சொல்லுங்க, எனக்கு பலன் கொடுக்கிறவர் நீர், எனக்கு ஞானம் கொடுக்கிறவர் நீர், எனக்கு ஐடியாவை கொடுக்கிறவர் நீர், எனக்கு ஆண்டவரே வேலையை கொடுத்தவர் நீர், சம்பாத்தியத்தை கொடுத்தவர் நீர். ஆகவே தாவீது சொல்ற, ஆண்டவரே இப்படி மனப்பூர்வமாய் உமக்கு கொடுக்க எங்களுக்கு திராணியை கொடுத்தீரே. அவன் சொல்றான், ஆண்டவர் எப்படி இது நடந்துச்சு, இப்படிப்பட்ட திராணி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம்னா அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது, அதை மறுபடியும் உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். எவ்வளோ கரெக்டாக இருக்கிறான் பாருங்க அவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். அதனால தான் இந்த தாவீதுங்கிற ஒரு மனுஷன், நீங்கள் கவனிச்சு பாருங்க, அதுக்கு அதே அதிகாரத்தில் முன்னாடி நீங்கள் வாசித்தீங்கன்னா முதல் வசனத்திலிருந்து, தாவீது என்கிற ஒரு மனுஷன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதுக்கு எத்தனையோ கிலோ கணக்கான தங்கத்தையும் எத்தனையோ கிலோ கணக்கான வெள்ளியும் என்ன விலை உயர்ந்த கற்களையும் அவன் கொடுத்தானா. இன்னைக்கு மதிப்பில் சொல்றாங்க, தாவீது மாத்திரம் தேவனுடைய ஆலயத்தை கட்ட கொடுத்தது 500 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்தானா நம்ம ஊர் பணம்படி. அது போக அவன் சொல்றான், இன்னும் ராஜாவினுடைய ட்ரெஷரியில நிறைய இருக்கு, சேர்த்து வச்சிருக்கிறேன், இன்னும் கணக்கில் இல்லாதது நிறைய இருக்குப்பா, நான் என்னாம வச்சிருக்கிறது நிறைய இருக்கு, அதையும் எடுத்துக்கொண்டு சாலமோன்ட்ட சொல்றான் பாரு. இப்படி மனப்பூர்வமான திராணி உள்ள ஒரு மனுஷங்கிட்ட தான் இப்படி நிரம்புது. ஹலோ, நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும். என்கிட்ட இருக்கிறதுல ஒன்றில் ஏதாவது ஒன்று கர்த்தர் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு நிரம்பாது. ஏன்னா அவன் கர்த்தருடைய பிளானை செய்கிறவன் இல்லை, அவன் கர்த்தருடைய நோக்கத்தை நிறைவேற்றவன் இல்லை, அவன் கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் அல்ல. ஏதோ ஒன்று அப்படி தூக்கி போட்டுட்டு போகிற ஒரு மனுஷனுக்கு நிரம்பாது. ஆண்டவர் தெரியும் அவனுடைய உள்ளம் எப்படி அவனுக்கு ஆண்டவர் பார்க்குறாரு.
அவன் என்ன நினைக்கிறான்? இல்ல இல்ல, மனப்பூர்வமான திராணி இல்லை அவனுக்கு. அவனுக்கு என்ன விளங்கல? ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தரால எனக்கு அருளப்படுது என்பதை அவன் அக்னாலேஜ் பண்ணல, அதை அங்கீகரிக்கல. அவன் என்ன நினைக்கிறான்? என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கடின உழைப்பு, நான் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்ததினால இதை நான் எப்படி கொடுப்பது ஆண்டவருக்கு? அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில் கர்த்தர் நிறைய கொடுக்கவே மாட்டாரு. அவனுக்கு நேராக வானம் திறக்கப்படாது. அவன் ஒவ்வொரு நாளும் அடைப்பட்ட வானத்துக்கு கீழே வாழ்றவனா இருக்கிறான். ஆனால் தாவீது சொல்றான், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்துக்கு அதை நான் மறுபடியும் கொடுக்குறேன். அவன் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒன்று, அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இந்த திராணியை கொடுக்காம என் ஜனத்துக்கும் இந்த திராணியை கொடுத்தீரே. அந்த வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். 14ஆம் வசனம் பாருங்க. சொல்றாரு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகிறதுக்கு நான் எம்மாத்திரம். ஓகே, அவன் சொல்றான், ஓகே ஒத்துக்கலாம். தாவீது சொல்றான், ஆண்டவரே எனக்கு கொடுத்தீரான். ஓகே ஆண்டவரே, நான் ஒரு ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தேன், என்னை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாக்கி வெற்றி மேல வெற்றியை கொடுத்து ஆண்டவர் ஒவ்வொரு வெற்றியிலும் வெள்ளியும் பொன்னையும் ஆண்டவரை சவதரிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீரு, எல்லாம் கொடுத்தீர் ஆண்டவரே. நான் சொல்றேன் ஓகே. ஆனா தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்றான் பாருங்க. அதுதான் பெரிய விஷயம். சொல்றான் பாருங்க, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகிறதுக்கு நானே மாத்திரம், என் ஜனங்களே மாத்திரம். அப்ப ஜனங்களுக்கும் தெரியுது, என்ன தெரியுது? தாவீதை ஆசீர்வதித்த தேவன் தான் இன்னைக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. இந்த வெற்றிலாம் சும்மா வரல. ஒவ்வொரு ராஜாக்களையும் ஜெயித்தது சும்மா இல்ல, ஒவ்வொரு நாட்டையும் நம்ம ஜெயித்து வந்தது சும்மா இல்ல. இது கர்த்தர் கொடுத்த பலன். இந்த பலன் ஆண்டவர் கொடுக்கலனா நம்மால வெற்றி அடைந்திருக்க முடியாது என்று தாவீது மாத்திரம் இல்ல, தாவீதோடு இருந்த ஜனங்களும் அதை மனப்பூர்வமாக அங்கீகரித்து சொல்றாங்க. இப்படி மனப்பூர்வமாக கொடுக்க திராணி கொடுத்த ஆண்டவரை பார்த்து அவன் சொல்ற வார்த்தை பாருங்க. 14ஆம் வசனம் இறுதியில் இருக்கு, எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எல்லாம் உம்மாலே. நல்ல சத்தமா சொல்லுங்க, எனக்கு எல்லாம் உம்மாலே உண்டானது. சொல்லுங்க வாய்த்து, எனக்கு எல்லாம். சொல்லாதவங்க யாரா இருக்கீங்கன்னா கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, எனக்கு எல்லாம் உம்மாலே உண்டானது ஆண்டவரே, உமது கரத்திலே. எத்தனை பேர் சொல்றீங்க உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு நாளும் வாங்குற ஆண்டவரே? உம்முடைய கரத்துக்கு மறுபடியும் கொடுக்கிறேன். அவருடைய கரத்துல வாங்கி அவருடைய கரத்துல கொடுப்பீங்கன்னா உங்க கரத்துக்கு வந்துகிட்டே இருக்கும். அவர் கரத்துல வாங்கி அவர் கரத்துக்கு போகாம உங்க கரத்திலே நின்றுச்சுன்னா சீக்கிரம் அது உங்க கையை விட்டு எடுக்கப்பட்டுரும். அது பெருகாது, அது நிறைவை கொடுக்காது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, தாவீது கையில் கர்த்தர் கொடுத்ததை எவ்வளவு நேர்த்தியாய் நிர்வாகம் செய்தான். 5 தாலந்து வாங்கினவன் நேர்த்தியா நிர்வாகம் செய்தான். 2 தாலந்தை வாங்கினவன் நேர்த்தியா. ஆனா அந்த 1 தாலந்தை வாங்கினவன் எஜமானை குறித்த ஒரு குழப்பம் இருந்துச்சு, எஜமானை குறித்த புரிதல் அவனுக்கு இல்லை. அவன் சொல்றான், இது ஏன் பணம், ஏன் இஷ்டம் போல நான் செய்வேன். எஜமான பார்த்து சொல்றான், நீர் கொடுத்ததை நான் பெருகப்படுத்தினா நீர் என்கிட்ட இருந்து திருட மாட்டீர்னா நிச்சயம். கர்த்தரை இந்த வேலைக்காரன் திருடுறவனாவே தான் பார்த்தான் பாருங்க. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தேவனை யாரா பார்க்குறீங்க? உங்களை உண்டாக்கி உங்களுக்கு எஜமானா இருக்கிற ஆண்டவரை உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் அகபரிக்கிறவரா பார்க்குறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, சங்கீதம் 50 வாசிங்க சொல்றாரு, நான் பசியா இருந்தா உங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லப்பா, பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையதுன்றாரு. நான் உன் கதவை தட்டி எனக்கு நீ ஆகாரம் கொடுன்னு கேட்க வேண்டியதில்லை. காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னுடையது, எனக்கு வேண்டியதை நான் சாப்பிட எனக்கு முடியும்பா. உன்கிட்ட இருந்து வந்துதான் நான் வாங்கி வாழணும்னு நினைக்காத. கர்த்தருடைய கரத்துல இருந்து கொடுக்கப்படுறது மறுபடியும் அவர் கரத்துக்கு போச்சுன்னா நான் வாழ்வதற்கான வழியை கண்டுபிடிக்கிறேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கான விதத்தில் வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு தேவன் உறுதிப்படுத்தின உடன்படிக்கை என்ன, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் என்ன செய்கிறார், எனக்கு பலன் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வானம் திறக்கணும்னா இன்னைக்கு கேட்டது போலவே கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வளன், பணம், பொருள், நிலைகள், பதவிகள், பொறுப்புகள், இவைகளை தாவீதை போல நிர்வாகம் செய்கிறனா? அந்த 5 தாலந்து 2 தாலந்து வாங்கினவன் நேர்த்தியாய் நிர்வாகம். அவனை பார்த்து நல்லதும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே,
எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அவனுக்கு பெருக்கத்தின் சந்தோஷத்தை காட்டுற, பெருக்கத்தின் வாசலை காட்டுறாரு. ஆனா இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் புதைச்சி வச்சான். ஏன்னா அவனுக்கு எஜமான குறிச்ச புரிதல் இல்லை. அவன் கையில கொடுத்தது நிர்வாகம் செய்யணுன்ற அறிவு இல்லை. அவனுடையதா தான் பார்த்தான். ஒன்னும் இல்லாத அவன் கையில கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, அப்படி பார்க்கல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறன்னா, நம்ம கையில வர ஒரு சின்ன நன்மையானாலும், ஒரு சின்ன உயர்வானாலும், நான் சொல்ல, ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உம்முடைய கரத்துக்கே அதை நான் திருப்பி கொடுக்குறேன். எனக்கு எல்லாம் உம்மாலே உண்டானது. கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு எல்லாம். சத்தமா சொல்லலாம், எல்லாம் எனக்கு, என்னால உண்டானதெல்லாம் ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே. நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து, எனக்கு எல்லாமே. எழுமி நிப்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து, கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிறத எவ்விதமான விதத்துல நீங்க நிர்வாகம் செய்யணும் அப்படின்றத இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இவ்வளோ சத்தியத்தை கேட்டுட்ட பிறகும் போய் முறைகேடான விதத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, உயர்வுகளை தவறான விதத்தில் நிர்வாகம் செய்யாமல், ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல நாங்கள் ஆண்டவரே சரியான விதத்தில் நீர் விரும்புகிறபடி நாங்கள் அதை செய்ய எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நேர்த்தியான விதத்தில் நாங்கள் நிர்வாகம் செய்யும் போது எங்களுக்கு நேராக கர்த்தர் வானத்தின் பல கதவுகளை திறக்குகிறீர். இடம் கொள்ளாமல் போக மட்டும் எங்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் வர்ஷிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய தயவு, உம்முடைய ஆசீர்வாதத்தில் நாங்கள் வாழ எங்களை உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொரு சத்தியங்களும் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள், எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே அவர்கள் அவங்களுடைய நிர்வாக ஆண்டவரே காரியங்களை மாற்றி அமைக்கணுமோ அதெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், அவருடைய வேலையிலும், அவருடைய தொழிலிலும் உமக்கு முன்பாக நீ சொல்லிக் கொடுத்தது போல செய்ய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த சத்திய வசனத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நீ தொடர்ந்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி ஊழியம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.